ஆண்டு தளபதி விஜய் நடத்திய கல்கி ஊக்கத்தொகை வழங்கும் விழா ஒரே கட்டமாக நடைபெற்ற நிலையில் விழாவில் விஜய் ஓய்வே இல்லாமல் நின்று கொண்டு பரிசுகளை வழங்கியது அவருக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியது. நம்முடைய இரவு 11 மணிக்கு மேல ஆனதுனால பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த மாணவ மாணவியர்களும் சிரமத்தை சந்தித்தாங்க. அதனால இந்த முறை கல்வி விருது வழங்கும் விழா 2 கட்டமாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. முதல் கட்ட விழா சென்னையில இன்னைக்கு நடைபெற்றது. 8 மணிக்கு விழா நடக்கும் இடத்திற்கு பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் வந்த நிலையில் விஜய் 10 மணி அளவில் விழா நடைபெறும் இடத்திற்கு வந்தார். இந்த உடனேயே மேடையில் ஏறி இருகரம் கூப்பி தன்னுடைய வணக்கத்தை வித்த விஜய் பின்னர் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். ஏறி பேசிய விஜய் உண்மை காலமாக தமிழகத்தில் நடைபெறும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசியிருந்தார். இப்படியே வதந்திகளை பற்றிய தன்னுடைய பேச்சை திருப்பிய விஜய் தமிழகத்துக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் தேவை என்பதை அழுத்தமாக தெரிவித்தார். இதேபோல உண்மையை பொய் மாதிரியும் உண்மை மாதிரியும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவுகிறது. நீங்கள் அவை அனைத்தையும் பாருங்கள். அதில் எது உண்மை என்பதை அடையாளம் காண வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியில் பேசிய விஜய் இது சரியானது என்று சிந்தித்து முடிவெடுங்கள்னு தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் அவரை பற்றிய பல வதந்திகள் இணையத்தில் பரவி வந்தது.